எல்லாத்தையும் ஆக்கி வச்சுட்டு வீட்டுல இருக்கணும். நாங்க இருந்து வருவேன், சோத்த போட்டு குழம்பு ஊத்துவேன். குழம்புல உப்பு இல்லைன்னு சக்கை போட்டு அடிச்சுட்டு கொழுத்திட்டு போகணும். நான் கொழுத்திட்டு போகணும். நீ வந்து எனக்கு கோவம் தீட்டு கூட்டு வருவியா? மம்மா. ஆமா மம்மா. ஆமா கூட்டு வந்து பாய் போட்டு ஒரு தலைகாணி வச்சு நாம 2 பேர் படுத்துக்குமா. ஒரு ஆயாட்டு ஒரு பாய் போட்டு ஒரு ஆளா நினைச்சு. ஆமா நானும் படுத்துக்கோ. இந்த விளையாட்டு தேவையில்ல. இப்ப நீங்க விளையாட சொல்லுங்க. கொப்பளாங்குச்சா அது எப்படி வைக்கிறது? கொப்பளாங்குச்சுனா ஒரு இன்னொரு உட்காந்து ஒரு குச்சி எடுக்கணுமா? இப்படி உட்காந்தா போதுமா? நீ உச்சி குச்சி வைக்கணுமா? நீ உச்சி அடிப்பேன். நீ அமுக்கிறியா? ஆமா ஆகட்டும். வச்சுட்டுனா நீ உச்சி எடு. நான் குச்சி எடுக்கணுமா? திரும்ப அண்ணன் ஊட்டி உச்சி வச்சுமா அம்பி ஐயா அந்த ஒப்பு அடிக்கிறான். நீ வெண்ணை இந்த ஏரியாடி உலகம் கண்டே இந்த தொகையா சோதையும் கண்டே இந்த மண்டலா புகழ் நிச்ச அரி மாயவா என்னை மன்னிப்பாயே. அண்ணா அம்மா அண்ணன் மண்ணை தின்னா என்று ஓடி வந்து சொன்னான். வாயை திரடா என்று ஓடி முதுகிலே அடித்தேன். அடித்து நீ உன்னுடைய வாயை திறந்து காட்டினாய்.
உன் வாயை திறந்து காட்டியவுடனே உன் முந்திக மனத்திலே அண்டமிண்ட சராச்சரங்கள் 7 புவனங்களும் உன் முந்திகிறே இருக்கும்படியாக கண்டேன். ஆயர்பாடியிலே உன் முந்திக மனத்திலே கண்டேன். அங்கு என்னை போல் ஒரு அசோதையம்மனும் இருக்கும்படியாக கண்டேன். 33 கோடி தேவர்கள் 41,000 கோடி ரிஷிமார்கள் கிண்ணறர் கென்புருடன் கிண்ணகாந்திரவர் என்று சொல்லும்படியான பலவிதமான பேர்களும் உன் முந்திக மனத்திலே இருக்கும்படியாக கண்டேன். நீ பிறந்த நாளாக இவ்வளவு காலமாக இந்த ஆயர்பாடியிலே வீதியிலே விளையாடி வருகிறாய். அங்கு யாராக ஒரு அசுரன் மாண்டு கிடப்பான். இல்லை யாரப்பா என்னடா ஆச்சுன்னு கேட்டால் எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று சொல்வாய். நீ யாரடா கண்ணா எனக்கு ஒன்றுமே புரியவில்லையடா கண்ணா. இல்லைகள் வளர்த்து வந்தாய். இவ்வளவு நாளாக உன்னை வளர்த்து வந்தேன். வளர்த்த தாய் மட்டும்தான் நீ. நீ என்னுடைய வயிற்றில் பிறக்கவில்லை. அப்படியானால் யாரடா கண்ணா? நான் தேவகிக்கு பிறந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த என் பெயர் தான் கோபால கண்ணன். பகவானாகிய கோபால கண்ணன். ஆமா. இந்த பூமி பாரத்தை குறைக்க வேண்டியது ஒசரம் அவதரித்தேன். நீ எப்படியா என்னுடைய அரண்மனைக்கு வந்தாய் கண்ணா? அந்த கம்சனோட அக்கிரமம் தாங்க முடியாது. கம்சனுடைய அக்கிரமம் தாங்க முடியாமல். ஆமா. அதனால என்ன பண்ணுவோன்னு தெரியல. கம்சனோட அக்கிரமம் தாங்க முடியாது. கம்சனுடைய ஆக்கிரமிக்க பயந்து தந்தையாகப்பட்டவர் வசுதேவர் வைத்து இங்க கொண்டு வந்து விட்டு என்னை விட்டு உங்களுக்கு பிறந்த பெண் குழந்தையை கொண்டு கம்சனை கையில கொடுத்தார். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அது மட்டும்தான் உங்க பிள்ளை கணித்துக்கு தான் நான் வந்தேன். அடே கண்ணா, உன்னை பிள்ளை என்று பகவானாகிய நாராயணன் தான் எனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறாய் என்று அறியாமை உன்னுடைய ஓங்கி முதுகிலே அடித்து விட்டு என்னுடைய மோதிர தடுப்பாரது உன் முதுகிலே பட்டபடியா பெயர் அப்படியே ஆகட்டும். அதனால இருவருமாக
என்ன தம்பி? ஆமா. நீ கவுண்டர் விட்டு தம்பியா நீ? ஆமாமா. நாங்க எல்லாம் அதாவது இந்த ஆயர்பாடியே 12000 கோபாலமாதர்கள். ஆமா கோபிஸ்தீர்கள். ஆமா. அதனால 12000 பேர் நாங்க எல்லாம் 50 சோம அன்னபூரணி ஆமா. எத்தனை பேர் இருக்கிறோம்? இருக்கிறோம். நான் மட்டும் இன்னைக்கு மோர் விற்கிறது வந்திருக்கிறேன். நீ கேளுங்க பெரியவர்களே. கம்சன் சிசுவதை என்றும் கம்சன் சிசுவதை என்னும் கண்ணன் தலைக்கிறடை கண்ணன் தலைக்கிறடை. துவாபர யுகத்திலே ஆமா. திரேதா துவாபர யுகத்திலே ஆமா. கண்ணன் சொல்லக்கூடிய ஆமா. தேவகி ரோகிணி திருமணம் கம்சன் சிசுவதை ஆமா. அது கண்ணன் தலைக்கிறடை ஜாக்கிரதை. என்று சொல்லக்கூடிய நாடகத்தை ஆமா. எங்களுடைய சித்தர்கள் கட்டி வரலாற்று காண்பித்தோம். ஆமா. கண்களால் பார்த்தோரும் ஆமா. காதால் கேட்டோரும் கேட்டோரும். சாலோக சாபித சாரூப சாயுட்சம் என்னும் ஆமா. நான்காவது ஆமா.